வெற்றிவேந்தன் செய்திகளுக்கு வணக்கம். கடந்த 5-6 நாட்களா யூடியூப் நியூஸ் பேப்பர்னு எதை ஓபன் பண்ணினாலும் அதானி ஸ்கேம் அப்படிங்கிற நியூஸை நம்ம கண்டிப்பா பார்த்திருப்போம். ஆனா அது என்ன விஷயம்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அதை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம் வாங்க. உலகத்தோட பணக்காரங்க பட்டியல்ல இடம் பிடிச்சிருக்கிற ஒரு முக்கியமான நபர், இந்தியாவுடைய செகண்ட் ரிச்சஸ்ட் மேன், பிசினஸ் உலகத்தோட ஜாம்பவான்னு சொல்லப்படுறவர் தான் கௌதம் அதானி. அதானி குழுமத்தினுடைய தலைவர் கௌதம் அதானி. அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் சாகர் அதானி. அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் முன்னாள் சிஇஓவான வினித் ஜெயின் உட்பட 7 பேர் இந்த ஊழல்ல மாட்டியிருக்காங்க. இவங்க மேல நியூயார்க் நகரத்துல இருக்கக்கூடிய கிழக்கு மாவட்ட நீதிமன்றம் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. நிதி மோசடி, லஞ்சம், ஊழல் இதன் அடிப்படையில தான் அமெரிக்கால இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றம் இவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. எதுக்காக அவரு இப்படி ஒரு ஊழல் பண்ணாரு, இதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்தியன் சோலார் எனர்ஜி கார்பரேஷன்ங்கிற ஒரு மத்திய அரசு நிறுவனம் தான் இந்தியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் பவர் சப்ளை பண்ணிக்கிட்டு வராங்க. ஒவ்வொரு மாநிலத்தோட பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனியும் இவங்க கிட்ட இருந்து தான் மின்சாரத்தை வாங்கிக்கிட்டும் இருக்காங்க. இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். 2019-20 காலகட்டத்துல இந்த இந்தியன் சோலார் எனர்ஜி பவர் கார்பரேஷன் இவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, நமக்கு தேவையான மின்சாரத்தை அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் கிட்டையும் அசூர் பவர் அப்படிங்கிற கம்பெனி கிட்ட இருந்தும் வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய லீடிங் கம்பெனிஸ் அப்படிங்கிறதுனால. அப்போ அதானி என்ன சொல்றாருன்னா, நான் பவர் சப்ளை பண்றதுக்கான டீல்ல சைன் பண்றேன், ஆனா ஒரு யூனிட்டுக்கு வழக்கமா ஆகிற சார்ஜை விட அதிகமா தான் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஏன்னா சூரிய ஒளியால தயாரிக்கப்பட்ட மின்சாரத்தை தான் நான் ப்ரொவைட் பண்ண போறேன், அதனாலதான் இந்த மாதிரி சார்ஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயத்த கேள்விப்படுற மாநில பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதுக்காக நாங்க அவ்வளோ விலை கொடுத்து அந்த மின்சாரத்தை வாங்கணும், வழக்கமா கம்மி விலைக்கு கிடைக்கிற மின்சாரத்தை வாங்கி நாங்க விநியோகம் பண்ணிடுவோமே, அதனால எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த இந்தியன் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் அதானி கிட்ட தெரிவிக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாநில பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனிஸ் எல்லாம் மின்சாரத்தை வாங்க தயாரா இல்லைன்னா நாம எதுக்காக இந்த ப்ராஜெக்டை சைன் பண்ணி இவங்க கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு இந்தியன் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் நினைக்கிறாங்க. அதனால அந்த டீலை அப்படியே கிடப்புல போடுறாங்க. இந்த சூரிய ஒளியால தயாரிக்கப்படுற மின்சாரத்தை வாங்குறதுக்கு ஆளே இல்லைங்கிறப்போ நாங்க இந்த ப்ராஜெக்டை சைன் பண்ணி மட்டும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு இந்தியன் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் அதானி கிட்ட சொல்றாங்க. இதனால அந்த ப்ராஜெக்ட் அப்படியே கிடப்புல போடப்படுது. அதானிக்கு இதனால நிறையவே நஷ்டம் ஏற்படுது. அப்போ அவர் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா, இதை வாங்குறதுக்கு ஆள் கிடைச்சிட்டாங்கன்னா நம்ம பிசினஸ் சக்சஸ் அப்படின்னு அவர் முடிவு பண்றாரு. அதனால அவரு டைரக்டா ஒவ்வொரு ஸ்டேட்டினுடைய அரசு அதிகாரிகளை தொடர்பு கொள்றாரு. அதாவது மின்சாரத்துறையில இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அவங்க கிட்ட போய் என்ன மாதிரியான டீல் பேசுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நாங்க அதிக விலைக்கு கொடுக்குற இந்த மின்சாரத்தை நீங்க வாங்குங்க, வாங்கி நீங்க விநியோகம் பண்ணுங்க, அதுக்கு தேவையான லஞ்ச பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் டீல் பேசுறாரு. இதுக்கு பல மாநிலங்களோட அரசு அதிகாரிகள் சரின்னு ஒத்துழைக்கவும் செய்யறாங்க. அதானி அவர்கள் 2029 கோடி ரூபாய லஞ்ச பணமா மட்டும் கொடுத்திருக்காரு. இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்கிற மாநிலங்கள் என்னென்னா ஆந்திரா, தமிழ்நாடு, சத்தீஸ்கர், ஒடிசா, ஜம்மு காஷ்மீர் போன்ற நிறைய மாநிலங்கள் இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டோட பேரும் இதுல அடிபட்டிருக்குங்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த 2029 கோடி லஞ்ச பணத்துல 1700 கோடி ரூபாய் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரிக்கு மட்டும் டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டுட்டு வருது. அவர் இங்க பண்ணின இந்த ஊழலுக்காக ஏன் நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஒரு கிழக்கு மாவட்ட நீதிமன்றம் இவர் மேல வழக்கு தொடர்ந்திருக்காங்கன்னு கேக்குறீங்களா? அதையும் நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் கரப்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு கீழே சில விதிகள் இருக்கு. அந்த விதிகள் எல்லாத்தையுமே கௌதம் அதானி மீறி இருக்காரு. அதாவது அமெரிக்கன் பங்கு சந்தையில லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு கம்பெனி ஊழல்ல ஈடுபடக்கூடாது, அந்த விஷயத்தையுமே இவங்க மீறி இருக்காங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது கௌதம் அதானி, அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் அசூர் பவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சேர்ந்துதான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அசூர் பவர்ங்கிற கம்பெனி தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பங்கு சந்தையில லிஸ்ட் ஆகி இருக்கு. அதுக்கப்புறம் 2வது ரூல் என்ன அப்படின்னா, அமெரிக்கா பிரஜைகள் அங்க இருக்கிறவங்க கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ கடனாவோ எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்கியிருக்க கூடாது. அதையும் இவர் வாங்கிட்டாரு. கிட்டத்தட்ட $2 பில்லியன் அமௌண்ட்டை கௌதம் அதானி அமெரிக்க பிரஜைகளா இருக்கக்கூடிய சில கம்பெனியுடைய இன்வெஸ்டர் கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. கடனாவும் பாண்டு பத்திரங்களாவும் வாங்கியிருக்காரு. 3வது என்னன்னா, அங்க கடனை வாங்கிட்டு
வெளிநாட்டுல போய் ஊழல் பண்ணக்கூடாது. அதாவது அமெரிக்கால கடனை வாங்கிட்டு இந்தியாவுல போய் லஞ்சம் கொடுத்து இப்படி ஒரு ஊழல் பண்ணியிருக்காரு. இதன் அடிப்படையில தான் இவர் மேல அமெரிக்க நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இந்த ஊழல் இப்போ சமீபத்துல நடந்த ஒரு விஷயமே கிடையாது. 2021, 22 காலகட்டத்திலே நடந்த ஒரு விஷயம் தான். இந்த ஊழல் குறித்து அமெரிக்காவுல இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆனா இந்தியாவுல இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியோ இல்ல கட்சி தலைவர்களோ இவர் மேல எந்த ஒரு புகாரும் சொல்லல, ஆக்ஷனும் எடுக்கல. இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கௌதம் அதானி தமிழக முதல்வரா இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு பேசிட்டு வந்திருக்காரு. எதுக்காக பார்த்திருக்காரு, என்ன பேசியிருக்காருன்ற விஷயம்லாம் நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு வந்திருக்காரு. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட பாமக தலைவரான ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவேளை இந்த ஊழல்ல திமுக தலைவரா இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு நம்ம முதல்வர் அவர்கள்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாமக தலைவருக்கு வேற வேலையே கிடையாது, இந்த மாதிரிதான் ஏதாவது ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை கேள்விப்பட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த விஷயத்த கண்டிச்சு பேசியிருக்காரு. திமுக தலைவரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்துக்காக ராமதாஸ் அவர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு பேசியிருக்காரு. முதல்வர் அவர்கள் தரம் தாழ்ந்த பதில் எதுவும் சொல்லிடலையே, அவர் எதுக்காக பொதுவெளியில மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அறநிலையத்துறை அமைச்சரான பி.கே. சேகர் பாபு அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவிட்டு பேசியிருக்காரு. அதானியுடைய இவ்வளோ பெரிய ஊழல்ல தமிழ்நாடும் சம்பந்தப்பட்டிருக்கின்ற பட்சத்துல இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் ஏன் அவர் மேல எந்த ஒரு வழக்கும் போடலை, இங்க இருக்கிற எந்த ஒரு கட்சியும் ஏன் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கல அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கேள்வி வருது. மக்களாகிய நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அரசியல் கட்சி தலைவர்களோட தலையீடும் இந்த விஷயத்துல இருக்கா அப்படிங்கிறத பத்தி கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.